கீரை தொக்கு. கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு சுவந்த உடனே கொஞ்சம் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா போடுங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. வெங்காயம் நல்லா வதக்கணும். பெருங்காயம் போடுங்க. அடுத்தது தக்காளி போட்டு விடுங்க. தக்காளி போட்டு ஒரு வதக்கிட்டு புளி, கீரையை போடுங்க. கீரையை போட்டு மூடி வைங்க. மூடி வச்சுட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு உப்பு போட்டு விட்ருங்க. உப்பு போட்டுட்டு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். குழந்தைங்களுக்கு தொக்கை சாதத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் போட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.